ஹே ஹாய்டா, வெல்கம் டு மோச்சி பன்னி எஃப்எஃப் வேர்ல்டு. நான் உங்கள் லில்லி. நான் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா, வி மீன் குக் எஃப்எஃபோட பார்ட் 23 தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் என் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் ஸ்டோரி எதோட எண்ட் பண்ணியிருந்தேன்னா, ஒரு வீட்டுக்கு ஒரு பர்சன் வந்து ஸோ அந்த காலில் நின்றுருப்பாங்க. அதோட எண்ட் பண்ணியிருந்தேன். வாங்க அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ அந்த பர்சன் தான் அந்த வீட்டு முன்னாடி காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. அப்படியே போயிட்டு காலிங் பெல் தான் வந்து அடிக்கிறாங்க. இப்போ அங்கே இருந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்கடா. டோர் ஓப்பன் பண்ணனா அங்கே 2 பேர் தான். ஜிமீன், வாப்பா, எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாண்டா, அது நம்ம ஜிமீன் தான். ஹாய் மாம், டேட், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. இப்போ அந்த பக்கம் ஜிமினோட அப்பா அம்மா தான். நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐ எம் ஃபைன். ஸோ ஓகே, எங்கே அங்கிள் ஆண்டி காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இந்த பக்கம் அவங்க தான் அவங்க ஆஃபீஸ் வரைக்கும் போயிருக்காங்கப்பா. ஏதோ வந்து அர்ஜென்ட் மீட்டிங் சொல்லியிருந்தாங்க, அதான் கிளம்பி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான், வாட், என்ன அர்ஜென்ட் மீட்டிங்கா மாம், நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸோ அங்கிள் ஆண்டியை வீட்டில் வச்சு தான் உங்களை பார்த்துக்க சொன்னேன். எதுக்கு தேவையில்லாமல் அவங்களுக்கு அதுக்கு இதுக்கு அலைச்சல் கொடுக்குறீங்க? நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் வந்து எல்லாம் பார்த்துக்கிறேன், அவங்கள எங்கேயும் விடாதீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, ஏன் இந்த மாதிரி அவங்கள பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான்டா. இந்த பக்கம் ஜிமினோட அம்மா தான், இல்லைப்பா நான் எவ்வளோ சொன்னேன், ஸோ நீ இப்போ தான் வந்திருக்க, ஜிமின் வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும், நாங்கள் போய் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க, அதனால தான் நானும் விட்டேன், நீ வந்து ரெஸ்ட் எடுப்பா, ஈவினிங் வந்துடுவாங்க. மாம், ஸ்டாப் இட் ப்ளீஸ், புரிஞ்சுக்குங்க, அவங்கள எந்த ஒரு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் இவ்வளோவும் நான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு அது புரியுதா இல்லையா? ஸோ சாரி, நான் உடனே ஆஃபீஸ் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வீட்டில் வந்து ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கூட இருந்திருக்க மாட்டேன்டா. உடனே வந்துட்டு ஆஃபீஸ்க்கு தான் கிளம்பி போகிறான். அப்படியே வந்துட்டு கார் போயிட்டு அப்படியே ஒரு ஆஃபீஸ் முன்னாடி தான் இருக்குடா. அந்த ஆஃபீஸோட நேம் வந்து கிம் பார்க் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இந்த பக்கம் அப்படியே ஜிமின் அப்படியே அந்த டோரை விட்டு இறங்கிட்டு அப்படியே அவன் கோட் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே உள்ள என்ட்ரி ஆகுறான்டா. அப்படியே மாஸாக என்ட்ரி ஆகிறான். அப்படியே அங்கே இருக்கவங்களாம் அப்படியே பவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்துட்ருக்காங்க. அங்கே அங்கே அவங்க அந்த மேனேஜர் தான் வந்துட்டு ஜிமின்கிட்ட அந்த பொக்கை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. வெல்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இந்த சைடு அந்த பொக்கை வாங்கி அப்படியே தூக்கி கெடாசிட்டு, இடியட், நான் என்ன சொல்லியிருக்கேன், அங்கிள் ஆண்டி எதுக்கு உள்ளே விட்டேன், அவங்கள வந்து வீட்டில் சேஃபாக பார்த்துக்குதான்னு சொன்னேன், ஏன் நான் வர வரைக்கும் உங்களால் வெயிட் பண்ண முடியாதா, ஸ்டூபிட் மயிர் மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, கொத்தா ஏதாவது சிங்கமாக திட்டுப்பிட போகிறேன், இடியட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே கத்திக்கிட்டே ஸோ அப்படியே வந்து உள்ளே வந்து இந்த சிஓ ஆஃபீஸ்க்குள்ளே தான் அப்படியே என்ட்ரி ஆகுறாங்கடா. ஜிமினோட கேபின்குள்ளே அங்கே வந்து டேவோட அப்பா அம்மா 2 பேரும் ஸோ உட்காந்துட்டு அப்படியே வந்து பார்த்துட்ருக்காங்க ஃபைல்ஸ்லாம். இப்போ உள்ளே போன உடனே ஜிமின் தான், ஆண்டி, அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இப்போ அங்கே அவங்க டேவோட அப்பா அம்மா 2 பேர் தான் அப்படியே நிமிர்ந்து ஜிமினை தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு, ஜிமின், ஏப்பா ரெஸ்ட் எடுக்காமல் நீ எதுக்கு வந்த, நீ ரெஸ்ட் எடுத்துருக்கலாம்ல. ஆண்டி, நான் உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ப்ளீஸ், கம்பெனிக்கு வராதீங்க, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, நீங்கள் ஏன் ஆண்டி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இந்த பக்கம் அவங்க 2 பேருமே சிரிச்சிட்டு, ஜிமின், நீ ஒண்டியுமே எத்தனை கம்பெனி தான் பார்ப்ப, உனக்கும் வந்து டயர்டாக இருக்கும்ல, அதனால தான் நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம், இது சும்மா ஒரு சாதாரண மீட்டிங் தான் ஜிமின், நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான், ஆண்டி ப்ளீஸ், நான் உங்களை சேஃபாக பார்த்துக்கிறேன் டே, என் மாமாவுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், நீங்கள் இந்த மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா ஸோ அது எனக்கு ஹர்ட் ஆகும், ப்ளீஸ் ஆண்டி புரிஞ்சுக்குங்க, நான் பார்த்துக்கிறேன். உங் ஜி டே மாமா எந்த அளவுக்கு இருந்து பார்த்துக்கிட்டாரோ அதை விட நம்பர் 1 பொசிஷனில் நான் அந்த மாதிரி பார்த்துக்குவேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் டேவோட அம்மா தான், ஜிமின், அது எனக்கு தெரியாதா, நீ வந்து எப்போ டே இல்லாமல் போனானோ அன்னையிலேருந்து இந்த கேம் பார்க் இண்டஸ்ட்ரியோட
மொத்த பொறுப்புமே நீ தான் எடுத்து ரன் பண்ணிட்டுருக்க. ஸோ, அப்பயிலேருந்து இப்போ வரைக்கும் டாப் பொசிஷன்ல தான் இருக்கு. எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. புரியுதா? எனக்கு அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்ல. ஸோ, நான் வீட்ல இருக்கிறது ஒரு மாரி இருக்கு ஜிமின். அதனால தான் நாங்க வந்தோம். அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அப்பா சொல்றாங்க. இந்த பக்கம் ஜெமீன் தான். அங்கிள் ப்ளீஸ் நான் எல்லாம் பார்த்துக்கிறேன். நீங்க வீட்டுக்கு போங்க. இது ஒரு ஜஸ்ட் சாதாரண ஒரு மீட்டிங் தான். அத நான் பார்த்துக்கிறேன். எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு நான் ஈவினிங் வந்து உங்கள பார்க்குறேன் ஆன்டி. அப்படின்ட்டு ஜெமீன் சொல்கிறான். இந்த பக்கம் டேவோட அப்பா அம்மா தான் அப்படியே சிரிச்சிட்டு, நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேல ஜெமீன். அங்கிள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமீன் சொல்கிறான். இப்போ டேவோட அம்மா தான் அப்படியே ஏஞ்சி வந்து ஜிமினை அப்படியே ஒரு மாதிரி ஹெட்டை ரப் பண்ணி கொடுத்துட்டு, நீ எவ்வளவோ மாறிட்ட ஜிமின். ரொம்ப ரொம்ப மாறிட்ட. ஆனால் எனக்கு டே இல்லாத ஒரு ஃபீல் நீ கொடுத்துட்ட. என் பையன் இருந்தாலும் கூட இந்த அளவுக்கு எங்களை கேர் பண்ணிருப்பானா என்னன்னு தெரியல. ஆனால் என்னெல்லாம் பார்த்துக்கிற ஜெமீன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டேவோட அம்மா சொல்கிறாங்க. ஜெமீன் அப்படியே லைட்டாக மட்டும் அப்படியே சிரிச்சிட்டு, ஆன்ட்டி அதை நினைக்காதீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஜெமீன் சொல்கிறான். இந்த பக்கம் அப்படியே டேவோட அப்பா அம்மா அப்படியே கிளம்பி போகலான்ட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே திரும்பி ஜெமீனை பார்த்துட்டு, ஜெமீன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டேவோட அம்மா தான், நீ என்னம்மா சுச்சுவேஷனில் இருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனால் நான் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று சொல்லணும்பா. சொல்லுங்க ஆண்டி. நீ ரோடாக மட்டும் இருக்காத. எனக்கு நார்மலாக இரு. என் பழைய ஜிமினாக இரு. எனக்கு அது போதும். நீ இந்த மாதிரி ரூடன்ஸாக இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இருந்து டேவோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜெமீன் தான் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே லாங்காக ப்ரீத் இழுத்து விட்டுட்டு அப்படியே டேவோட அப்பா அம்மாவை பார்த்துட்டு ஒரு பிரைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஆன்ட்டி நான் எப்பயுமே உங்கள் ஜிமீன் தான் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். அந்த பக்கம் அவங்க 2 பேரும் சிரிச்சிட்டு ஸோ அப்படியே வந்து அவங்க கிளம்பி போயிடுறாங்கடா. இப்போ ஜிமினோட ஆஃபீஸ்க்குள்ளே தான் அப்படியே வந்துட்டு அந்த ஜிமினோட பிஏ தான் உள்ளே அப்படியே வராங்க. இப்போ ஜிமினோட ஃபேஸ் அப்படியே டோன் மாறுது. எஸ்கியூஸ் மீ சார், இன்னும் 5 மினிட்ஸில் மீட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். அவங்களும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. இப்போ அப்படி நம்ம ஜங்குக் சைட் பார்க்கலாம் வாங்கடா. இப்போ அப்படியே ஜங்குக் தான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். டே மச்சான் 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் தான் வேகமாக ஓடியாரான். டி 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 மயிறு ஏண்டா என்னாச்சு, எதுக்கு இப்போ வேகமாக வர, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான். இப்போ மச்சான் டே மச்சான் டே மச்சான் டே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு காய் என்ன பண்ணுறான், போய் ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு டே டே என்னடா என்னாச்சு, எதுக்கு நான் இப்போ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், என்ன சொல்லு, டே மச்சான் டே மச்சான் டேய் மயிறு என்னான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். டேய் உன் ஆள் வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே அவன் ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸ் வருதுடா. வந்துட்டு டேய் மச்சான் காய் என்னடா சொல்கிற, ஆமாண்டா ஜிமின் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறான். டே என்னடா சொல்கிற நிஜமாலுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே காய் அப்படியே ஒரு மாதிரி ஹேண்டை இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே கேட்குறான். அப்படியே ஐஸில் டியர்ஸோட. இப்போ பின்னாடி ஃபீலிக்ஸ் வந்து டேய் அவன் சொல்கிறது உண்மைதான்டா, அவன் ஆள் வந்துட்டான்டா. ஆனால் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிக்ஸ் கேட்குறான். சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், என்னடாச்சு என்ன, ஆனால் பழைய மாதிரி இல்லைடா. இப்போ தான் அவங்க அம்மா கால் பண்ணி பேசினாங்க. இந்த மாதிரி நீ அவன் வந்துட்டான், ஆஃபீஸ்க்கு போயிருக்கான். ஆனால் பழைய ஜிமினா இல்லை, அவன் ரொம்பவே மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேலிக்ஸ் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், டே அவன் என்ன மாறினாலும் சரிடா, எப்படி இருந்தாலும் சரி, நான் போய் உடனே பார்த்துட்டு வரேன். என்னால் அவனை எனக்கு மேலே பார்க்காம இருக்க முடியாது. நான் அவனை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அவன் பாட்டில் அவசர அவசரமாக சரிட்டு கிளம்பி போகலான்ட்டு போகிறான். இப்போ இந்த பக்கம் காய் தான், டே மச்சான் எனக்கும் ஏதோ ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. ஃபீலிக்ஸ் சொல்கிற மாதிரி அவன் ஏதோ ஒன்று ஹர்ட் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு காய் கேட்குறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், டே அவன் எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் பரவாயில்லடா, நான் அவனை பார்க்கணுடா,
என்னால அவன பார்க்காமலாம் இருக்க முடியாதுடா. அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக் என்ன பண்றான், வேகமா கிளம்பி அவனோட கார் எடுத்துட்டு ஜிமினோட ஆஃபீஸுக்கு தான்டா வரான். ஏன்னா ஜிமினோட ஆஃபீஸ் எல்லாமே ஜங்குக்கு தெரியும். ஆனா அங்க ஜிமின் இல்லன்றது மட்டும் தான் அவன் வந்து இருக்கிறது தவிர மத்தது எல்லாமே அந்த ரன் பண்றது எல்லாமே ஜிமின் தான் அப்படின்றது எல்லாமே ஜங்குக்கு தெரியும். இப்ப இந்த சைடு அப்படியே வந்துட்டு ஜிமின் பார்த்தோம்னா, ஜிமின் அந்த மீட்டிங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு, ஸோ வந்துட்டு அப்படியே வந்து அவனோட கேபின்ல ஒரு மாரி டயர்டா, அவனோட டை எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, அப்படியே வந்து ஸோ அப்படியே எப்படின்னா ஐஸ் க்ளோஸ் பண்ணி, அப்படியே அந்த சேர்ல சாஞ்ச மாரி அப்படியே உட்காந்துருக்கான்டா. இப்ப டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஒருத்தவங்க உள்ள வராங்கடா. இப்ப ஜிமின் அப்படியே ஐஸ ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே ஒரு மாரி ஒரு மாரி பார்க்குறான். இப்ப அந்த பெர்சன் அப்படியே வேகமா வந்துட்டு, "ஜிமி, குளிச்சி" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வராங்க. இந்த பக்கம் ஜிமின் அப்படியே ஏந்திரிச்சு நிக்கிறான். இப்ப நம்ம ஜங்குக்கு தான்டா அது வேகமா வந்து ஜிமின அப்படியே ஹக் பண்ணிட்டு, "டேய் எங்கடா போன? உன்னை நீ இல்லாம நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? உன்ன 3 இயர்ஸ் ஆச்சுடா உன்ன பார்த்து. எப்புட்றா இருக்க? நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் என்ன பண்றான், ஜிமினோட ஃபேஸ் எல்லாம் அப்படியே ஒரு மாரி வந்து கப் பண்ணி புடிச்சுட்டு, அப்படியே ஹக் பண்ணிட்டு ஒரு மாரி வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்கான். இந்த பக்கம் ஜங்குக் ஜிமின் தான் அப்படியே வந்து சைலண்ட்டாவே இருக்கான். இப்ப அந்த பக்கம் ஜங்குக் தான், "டேய் எப்புட்றா இருக்க? நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் என்ன பண்றான், ஜிமினோட லிப்ஸ்ல அப்படியே சாஃப்ட்டா அப்படின்ட்டு கிஸ் பண்றான்டா. இந்த பக்கம் ஜிமின் எதுவுமே பண்ணல. அப்படியே சைலண்ட்டா இருக்கான். இப்ப ஜங்குக் ப்ளீஸ் என்ன விடுங்க அப்படின்ட்டு ஜிமின் சொல்றான். இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே டைட்டா ஜிமின ஹக் பண்ணியிருப்பான். ப்ளீஸ் ஜங்குக் என்ன ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்றான். இப்ப ஜங்குக்கு அந்த ஹக் அப்படியே லைட்டா மட்டும் அப்படியே எடுத்துட்டு, "ஏன்டா என்னாச்சு? உன்னை பார்த்து 3 இயர்ஸ் ஆச்சு தெரியுமா? நீ எப்படி இருக்க? என்ன பண்ற? சாப்பிட்டியா? சாப்பிடலையா? எப்படி இருக்க? எதுவுமே தெரியாம பைத்தியம் புடிச்ச மாரி நான் இருந்தேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்றான். "ப்ளீஸ் ஜங்குக் தள்ளி போங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினி என்ன பண்றான், அப்படியே டக்குன்னு தள்ளி விட்டுறான் ஜங்குக்க. இந்த பக்கம் ஜங்குக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே ஒரு மாரி வியர்டா ஜிமின தான் பார்க்குறான். "என்ன பண்றீங்க?" "டேய் என்னடா?" "ஜங்குக் நீ இப்ப என்ன பண்ணீங்க?" "டேய் என்னடா சொல்ற?" "சென்ஸ் இல்ல. ஒருத்தவங்க ரூமுக்குள்ள வரப்ப நாக் பண்ணிட்டு வரணுன்றது தெரியாது. எந்த ஒரு மேனர் சென்ஸ்ன்னு கூட இல்லாம நீங்க இருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், "டேய் என்னடா சொல்ற? ஏன்டா இப்படி பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான். இந்த பக்கம் ஜிமின் தான், "லுக் இங்க பார். உனக்கும் எனக்கும் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் முடிஞ்சிருச்சு. புரியுதா? நீ யாரோ, நான் யாரோ. தேவையில்லாத என் கம்பெனிக்குள்ள வர வேலை வச்சுக்காத. ஜங்குக் உனக்கு அவ்வளோதான் மரியாதை. புரியுதா? உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நான் ஸ்டார்ட்டிங்ல சொன்னது தான் இப்பயும் சொல்றேன். என் மாமா இல்லாத லைஃப்ல நீயும் இல்ல, யாரும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் வந்து அப்படி ஒரு மாரி ஹர்ட் பண்ணிடுறான் ஜங்குக்க. இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே ஜெமீன பார்த்துட்டு லைட்டா அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, "பரவாயில்லடா, நான் இல்லைனாலும் பரவாயில்ல. நான் எப்பயும் உன்னை பார்த்துட்டே இருந்துருவேன். எனக்கு அது போதும். ஆனா நீ நீ அப்படியே இருக்க ஜிம்மி. கொஞ்சம் கூட மாறல. என் குள்ளச்சி என் குள்ளச்சி நீ அப்படியே தான் இருக்க. என்ன லைட்டா ரூடா மாறியிருக்க. அவ்வளோதான். நீ என்கிட்ட எப்பயும் இப்படி தானே பேசுவ. எனக்கு அது பிடிச்சிருக்குடா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஸோ மச்." அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே நிற்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், "உனக்கு செம்மையா கோவம் வருது. ப்ளீஸ் கெட் அவுட்" அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு, "இதெல்லாம் எதிர்பார்த்து தான் நான் வந்தேன். நீ இந்த மாதிரி தான் பேசுவேன்னு எனக்கு தெரியும்டா. ஆனால் பிடிச்சிருக்கு ஜிமி. இந்த ஜிமினை கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் நீ என்ன புரிஞ்சுக்குவ அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. என் லவ் ட்ரூடா. கண்டிப்பாக நீ ஏற்றுக்குவ." அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே சொல்லிட்டு கிளம்பலான்ட்டு போகிறான். அப்படியே திரும்பி ஜிமினை பார்த்துட்டு, "ஓய் குளிச்சி, ஐ லவ் யூ" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே லைட்டாக கண் அடிச்சிட்டு,
அப்படின்ட்டு ஒரு மாரி பிளைன் கிஸ் குடுத்துட்டு, ஸோ அவன் டோர க்ளோஸ் பண்ணிட்டு போயிர்றான். இந்த பக்கம் ஜிமின் தான் அந்த சேர்ல அப்படியே உட்கார்றான். இப்ப உட்காந்துட்டு அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்றான். பண்ணிட்டு அவனுக்கு ஐஸ்ல அப்படியே டியர்ஸ் வருது. செம்மையா டியர்ஸ் வருதுடா. அவனால அத கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஜிமின்க்கு. செம்மையா டியர்ஸ் வருது. இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்திலயே அதுக்குள்ள பிஏ உள்ள வராங்க. ஜிமினோட பிஏ உள்ள வராங்க. இப்ப ஜிமின் தான் அது டக்குன்னு அப்படியே வெயிட் பண்ணிட்டு, "எஸ் கம் இன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்றான். இப்ப அவங்க பிஏ வந்துட்டு ஏதோ ஃபைல்லாம் கொண்டு வந்து குடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து ஜிமின் பார்த்துட்ருக்கான். இப்ப பிஏ தான், "சார் சார் ம் சொல்லு. சார் நீங்க 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இங்க வந்திருக்கிறதுனால, ஸோ சின்னதா நைட் ஒரு பார்ட்டி அரேஞ்சிட்டு இருக்கு சார். உங்கள இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அ பிஏ சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மி தான், வாட் என்ன சொல்கிற என்கிட்ட கேட்காம, என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் பிஏ தான், ப்ளீஸ் சார் நம்ம கூட கொலாப்ஸ் பண்ணுறீங்க மற்ற கம்பெனிஸ் சிஓக்கள் தான் இந்த மாதிரி வந்து பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக அதில் கலந்துட்டு தான் ஆகணும். ஸோ டேவோட மிஸ்டர் கிம் அவங்களும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஏ சொல்கிறாங்கடா. இந்த பக்கம் ஜிமின் தான், ஓகே வரேன், என்ன டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இந்த மாதிரி பிஏ வந்து டைம் சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ ஈவினிங் ஒரு 8:00 ஆகுதுடா. ஸோ 9:30க்கு தான் வந்து அங்கே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் தான். ஸோ வீட்டுக்கு வந்திருப்பான். வீட்டுக்கு வந்துட்டு அந்த ஃபைல்ஸ்லாம் அப்படியே பார்த்துட்ருக்கான். அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு வந்து கூட ரெஸ்ட் எடுக்காம அந்த ஃபைல தான் பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் ஜிமினோட அப்பா, அம்மாவுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப ஜிமினோட அம்மா தான், "ஜிமின், அம்மா சொல்லுங்க. கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுப்பா. எதுக்கு இவ்வளோ நீ இது பண்ணிட்டுருக்க? உன்ன நீயே போட்டு வறுத்து எடுத்துட்ருக்க. கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுப்பா." "அம்மா ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ஸோ இது எனக்கு பழகிருச்சு. ஓகேவா? நீங்க போய் பாருங்க. நீங்க போய் முன்ன ரெஸ்ட் எடுங்க. போங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்றான். அதுக்கு மேல ஜிமினோட அம்மாவால எதுவும் பேச முடியல. அவங்களும் போயிடுறாங்க ரூமுக்கு. இப்ப ஜிமின் தான் ஸோ அந்த ஃபைல்ஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு, இப்ப தான்டா அவனோட ரூமுக்கு போலான்ட்டு அப்படியே மேல இங்கேருந்து சோபால உட்காந்துட்டு ரூம பார்க்குறான். பார்த்ததுமே அவனுக்கு ஐஸ்லாம் ஒரு மாரி லைட்டா கலங்குது. கலங்கிட்டு இப்ப என்ன பண்றான்னா, ஸோ அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி அவங்க வீமின் ரூம் 2 பேத்த ரூமுக்குள்ள தான் போறான். போயிட்டு அப்படியே அவன் பாக்கெட்ல அந்த கீ எடுத்து அந்த டோர தான் ஓப்பன் பண்றான். ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஸோ அவன் எப்படி வச்சுட்டு போனானோ, அதே மாரி தான் அந்த ரூம் அப்படியே இருக்கு. கொஞ்சம் கூட எதுவுமே இது பண்ணல. இப்ப உள்ள போயிட்டு அப்படியே ஜிமின் தான் அங்க இருக்கிற பிக்ஸ் எல்லாம் பார்க்குறான். பார்த்துட்டு அவனுக்கு அப்படியே ஐஸ்லேருந்து டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. இப்ப ஜிமின் எல்லாத்தையுமே பார்த்துட்டு, "த்ரீ 3 இயர்ஸ் ஆச்சு மாமா. இந்த ரூம்குள்ள வந்து உன்னெல்லாம் மீட் பண்ணி. ஆனா ஏதோ இப்போ தான் 3 டேஸ் ஆன மாரி இருக்கு எனக்கு. நானு உன்ன மறக்கணும்னு எவ்வளோ மாமா என்ன நானே ஃபுல்லா ஒர்க்கில வச்சிருக்கேன். ஆனா ஒரு 5 மினிட்ஸ் நான் ரிலாக்ஸ் பண்ணணும்னு நெனச்சனாலும், அந்த 5 மினிட்ஸில நீ என் கண்ணு முன்னாடி வர மாமா. எனக்கு என்னமோ நீ என்னை விட்டு போன மாரி தெரியல மாமா. எப்பயா இருந்தாலும் நீ வருவ அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா அது ஏன் தெரியல. நீ வரமாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா, உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு ஆசை. "நீ வருவ" அப்படின்னு. ஆனா, அ ரொம்பவே மாறிட்டேன்னு சொல்றாங்க மாமா. எனக்கு தெரியல. நான் எப்பயும் போல தான் இருக்கேன். "ஓ ஜிமினா, ஓ மினியா, நீ வந்தா ஓ மினியா மாறிருவேன் மாமா. ஆனா நீ வரமாட்டல்ல. அதனால தான் பார்க் ஜிமினா இருக்கேன் நான்." அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட டோன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. இப்ப ஜிமின் அப்படியே போயிட்டு அந்த ரூம்லாம் கொஞ்சம் டஸ்ட்டா இருக்கும்டா. அது எல்லாமே அவனே கிளீன் பண்றான். அவனே கிளீன் பண்ணிட்டு, அதே ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிருது. இப்ப கிளீன் பண்ணிட்டு, ஸோ அந்த ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டு அவன் ஃப்ரெஷ் ஆகிட்டு, அப்படியே வெளிய வந்துட்டு, அப்படியே பிளாக் கலர் கோட் ஷர்ட் தான்டா அப்படியே மாஸா இருக்கு. அந்த ஷர்ட் பார்க்கவே அவ்ளோ இதா இருக்கு. அத எடுத்து அப்படியே வியர் பண்ணிக்கிட்டு, ஸோ அவன்
மினரல் முன்னாடி போய் நின்னுட்டு, அப்படியே அவன்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, அப்படியே அந்த கண்ணாடி பார்த்துட்டு, "ஹம்" அப்படின்ட்டு அப்படியே அவன் ஒண்ணு யோசிச்சு பார்க்குறான். இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து ஜங்குக் வந்திருப்பான். அத யோசிச்சு பார்த்துட்டு, ஜங்குக், ஜங்குக், நான் உன்ன மறக்கணும்னு நெனைக்கிறேன். ஆனா முடியல. நீ என் மாமா மாரியே, நீயும் என்னோட மைண்டுக்கு அப்பப்போ வந்துட்டு தான்டா போற. ஆனா வேணாம். ஆனா நீ இன்னும் மாறலல்ல. அப்படியே தான் இருக்கியா? இந்த ஜிமின்க்காக. ஆனா உன் ஜிமின் உனக்கு கிடைக்க மாட்டான். அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான் ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிட்டு ஸோ அவன் அப்படியே கிளம்பி அந்த பார்ட்டிக்கு தானே போகிறான். அந்த பார்ட்டி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் நடக்குது. ஸோ அது எப்படி சொல்கிறதுனா ஒரு கிளப்பு மாதிரி அதுலேயே எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் நடக்குது. இப்போ ஜிமின் அப்படியே உள்ளே போய் என்ட்ரி ஆகுறான். சும்மா அப்படியே சத்தாறு மரம் இருக்காண்டா அந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் ஜிமின் உள்ளே போய் அப்படியே என்ட்ரி ஆகுறான். என்ட்ரி ஆகிட்டு அப்படியே வந்துட்டு, ஸோ அங்கெல்லாம் பார்க்குறான். அங்க இருக்க மத்த கம்பெனிஸோட எம்டிஸ்லாம் வந்து அப்படியே ஜிமின வந்து வெல்கம் பண்றாங்க. ஜிமினும் அப்படியே ஹெட்ட மட்டும் நாட் பண்ணிட்டு, ஸோ உள்ள போயிட்டு அப்படியே வந்து அ உட்காந்துருக்கான். அந்த சோபால போய் உட்கார்றான். இப்ப அங்க இன்னொரு பர்சன் சும்மா மாஸா கெத்தா அப்படியே என்ட்ரி ஆகுறாங்க உள்ளார. அவங்க கூட இன்னும் 2 பேரும் அவ்வளோ மாஸா நடந்து வராங்க. அவங்க 2 பேத்துக்கு கூட இன்னும் 2 பேர் வந்து ஹேண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ண மாரி அப்படியே நடந்து வராங்க. இதுலயே தெரிஞ்சிருக்கும் அவங்க யாருன்னு. ஆமாடா, நம்ம ஜங்குக்கு அண்ட் ஃபேலிக்ஸ், லில்லி, அப்புறம் ஃபேரிகாய். இவங்க 5 பேரும் தான் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அப்படியே ஜிமின் பார்க்குறான். பார்த்துட்டு ஜிமினுக்கு அப்படியே ஒரு மாரி ஷாக்கா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறான், ஃபேரி லில்லிய. அப்புறம் காய் ஃபேலிக்ஸும் பார்க்குறான். ஸோ அவன் அவ்வளோ ஷாக்காக இருந்தாலும் அத அவன் வெளிய காட்டிக்கல. இப்ப அப்படியே தான் வந்துட்டு, அ அப்படியே வந்து அந்த பார்ட்டி ஹால் நடக்குது. இப்ப ஜிமின் தான் சாரிடா ஃபேரி லில்லி தான் ஜிமின பார்த்ததும் டக்குன்னு ஜிமின் கிட்ட தான் போறாங்க. "ஹே ஜிமின்" அப்படின்னு சொல்லிட்டு போய் 2 பேருமே போய் டக்குன்னு ஒரே மாரி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான், "ப்ளீஸ் என்னை விட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்றான். இந்த பக்கம் ஃபேரி லில்லி தான், "டேய் என்னடா 3 வருஷத்துல எங்கள கூட மறந்துட்டியா? எங்கிட்ட கூட பேசியிருக்கலாம்லடா. நாங்க என்னடா பண்ணோம்? உன் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தானே எங்களுக்கு முக்கியம். அத ஏன்டா நீ வந்து இக்னோர் பண்ணிட்டு போன? உனக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் இல்லையாடா?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி கேட்குறா. இந்த பக்கம் ஜிமின் தான், "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு தனியா இருக்கணும்னு தோணுச்சு. அதனால தான் நான் அப்படி இருந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்றான். இந்த பக்கம் லில்லி தான், "என்ன ஜிமின் ரொம்ப மாறிட்டல்ல நீயே?" "ஆமா, நீ ரொம்ப மாறிட்ட. என் பழைய ஜிமின்லாம் இல்ல. அவன் அவ்வளோ அழகா, க்யூட்டா அப்படி இருப்பான் தெரியுமா? எங்கள அவ்வளோ கேர் பண்ணுவான். அவ்வளோ சண்டை போடுவான். அவ்வளோ க்ளோஸா இருப்பான். ஆனா, நீ ரொம்பவே மாறிட்டடா." அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்றா. இந்த பக்கம் ஜிமின் தான், "ம். எல்லாமே ஒரு ஸ்டேஜுக்கு மேல மாறி தானே ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்றான். இந்த பக்கம் ஃபேரி லில்லிக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அங்க காய் ஃபெலிக்ஸ் வராங்க. "ஹாய் ஜிமின், ஹாய்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து ஹேண்ட் குடுக்குறாங்க. இப்ப ஜிமின் தான் அப்படி 2 பேத்துக்கும், "ஹாய் காய், ஹாய் ஃபெலிக்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹேண்ட் குடுத்து ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஜங்குக் வந்து அப்படியே அங்க நிக்கிறான். ஜிமின் பார்த்துட்டு, "ஹாய்" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்றான். அந்த பக்கம் ஜங்குக்கு, "ஹாய்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்படியே தான் வந்து அந்த பார்ட்டி ஹால் நடக்குதுடா. இந்த பக்கம் ஃபீலிக்ஸ் லில்லி தான் வந்துட்டு ஸோ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் ஃபீலிக்ஸ் தான், "இங்கே பாரு லில்லி, நீ ப்ரெக்னென்ட்டா இருக்க. ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது. இந்த கூல் ட்ரிங்க்ஸ்." "டேய் ப்ளீஸ்டா கொஞ்சோண்டு குட்றா. நான் லைட்டா மட்டும் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கும் தெரியும் நான் ப்ரெக்னென்ட்டா இருக்கேன்னு. ஆனா இருந்தாலும் லைட்டா ஒரு பெக் மட்டும் ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லிட்டு லில்லி கேட்குறா. இந்த பக்கம் ஃபீலிக்ஸ் தான், "இங்கே பாரு வேண்டான்னு சொல்றேன்ல." "ஏய் என்னா சவுண்டு விடுற?" அப்படின்னு சொல்லிட்டு லில்லிக்கு சொல்றா. "இங்க பாருடி, நம்ம கல்யாணம் ஆனாலும் சரி, இந்த மிரட்டுறது மட்டும் விட மாட்டல்ல. இவ மிரட்டுனா மட்டும் பயமா இருக்குதா? மூஞ்சிய பாரு முண்டக்கண்ணி." அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிக்ஸ் சொல்றான். இந்த பக்கம் ஜிமின் தான், "டேய் என்னடா சொன்ன இப்ப?" "ஆ நான் ஒண்ணும் சொல்லல. ஏய் வேணாம் செல்லம்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்படின்னு சொல்லி ஃபீலிக்ஸ் சொல்றான். இந்த பக்கம் லில்லி தான், "ம் அந்த பயம் இருக்கட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் காயும், ஃபேரியும் தான். ஸோ அவங்க வந்து அந்த கப்பிள் டான்ஸ் ஆடுவாங்கல்லடா, அந்த மாரி ஆடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் காய் தான், "ம்
நான் ஃபேரி ஃபிகர்லாம் சும்மா டாப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு டைம் நான் அவங்க கூட ப்ளே பண்ணிட்டு வரட்டா, செருப்பு பிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்கிறா. இந்த பக்கம் காய் தான், நான் சொல்லுவான் பொசுக்குன்னு அசிங்கப்படுத்துகிற, புருஷனாச்சேன்னு பார்க்குறேன், இல்லைன்னா வேற மாதிரி பேசிடுவேன், புரியுதா, மூடிட்டு ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபேரி வந்து காயை திட்டுறா. இந்த பக்கம் காய் தான், ரைட்டு வீடு பரவாயில்ல நான் மூடிக்கிட்டு ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காய் அவங்க இந்த மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருக்காங்களா. இந்த பக்கம் ஜங்குக்கு தான் அப்படியே ஜிமினையே பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் ஜங்குக்கு தான் பார்க்குறான். பார்த்துட்டு ஸோ அவனால் வந்து அங்கே இருக்கிறதுக்கே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ வந்துட்டு அந்த இடமே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான். ஸோ வந்து ஒரு 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 இதில் போயிட்டு அவன் ஏஞ்சி போயிடுறான். இதெல்லாம் ஜங்குக் பார்த்துட்டு தான் இருக்கான். இப்போ ஜிமின் போயிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கான். ஜிமின் பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து ஸோ செம்மையாக வந்து ஹாய் ஹேண்ட்ஸம், என்ன தனியாக வந்திருக்க, ரியா ஒரு ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து ஜிமின் கிட்ட வலியுது. இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான், குத்தம்மா ஏதோ சிங்கமாக திட்டிப்பட போகிறோம், ஒழுங்கா ஓடி போயிடுச்சு அந்த பக்கம், இஞ்ச பாரு வந்தரால் வலிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் நல்லா இருந்தால் போதும் எஜிபே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் திட்டுறான். இந்த பக்கம் ஜங்குக்கு சிரிப்பு வந்துடுது. அவனுக்கு சிரிப்பு வந்துடுது. ச்சே, என்னதான் இருந்தாலும் நம்பால் தான்டா அப்படின்ட்டு ஒரு மாதிரி வந்து அப்படியே ஜிமினை தான் பார்த்துட்ருக்கான். அந்த பொண்ணு ஜிமின் கிட்ட, நான் ஹேண்ட்ஸம் திட்டுற அரியா ஒன் நைட் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து ஃப்ளோட் பண்ணிகிட்ருக்கான். இந்த பக்கம் ஜிமினுக்கு செம்மையாக காண்டாயிருது, பிடிச்சி தள்ளி விட்டுறான். இப்போ அந்த பொண்ணு தான், உன்னை இன்னைக்கு அட்டியாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு பிளான் பண்ணுறா. இது எல்லாமே ஜங்குக் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கான். ஸோ இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ஜங்குக்கு அதுக்குள்ளே யாரோ வந்து பேசி ஒரு வேறு மற்ற கம்பெனியோட எம்டி வந்து பேச கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிமினுக்கு தான் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஒன்று வருதுடா, சார் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்கன்ட்டு. ஜிமினோ ஸோ கூல்ட்ரிங்க்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி ஸோ அப்படியே அவன் குடிக்க ஆரம்பிச்சிடறான். இந்த பக்கம் ஒரு அந்த பொண்ணு தாண்டா ஒரு மாதிரி ஈவெல்லாம் ஸ்மைல் பண்ணிட்டு, இதுக்கு மேலே எப்படி என்கிட்ட வராமல் போயிடுறேன்னு நானும் பார்க்குறேன் பேபி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி வந்து ஃப்ளோட் பண்ணிகிட்ருக்கா. இந்த பக்கம் ஜிமினுக்கு தான் ஸோ அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டதும் அவனுக்கு ஒரு மாதிரி லைட்டாக கேராக இருக்குது. அப்படியே எப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி எல்லாம் மூணா நாளாக தெரியுற மாதிரி ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான், என்னது ஒரு மாதிரி இருக்குது, எஸ்கியூஸ் மீ சார், இங்கே ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது சார் அந்த பக்கம் அப்படின்ட்டு வெயிட்டர் சொல்கிறாங்க. இப்போ ஜிமினோ அப்படியே தள்ளாடிக்கிட்டே ஒரு மாதிரி அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போகலான்ட்டு தான் போகிறான். ஸோ போகிற வழியிலேயே ஸோ அப்படியே தடுமாறி விழுக போகிறான். இப்போ அந்த பொண்ணு பிடிச்சிட்டு, இப்போ என்ன பேபி பாய் என்னாச்சு, ஏய் கையிட்டு தள்ளி போந்தாண்டா, ஏதாவது திட்டிவிட போகிறேன், நகுரந்தாண்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் அந்த பொண்ணு தான், தள்ளி போடணுமா, என்னை தள்ளிட்டு போ, இல்லைன்னா என் மேலே ஏறிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி வந்து ஜிமினை பட் அங்கே இங்கே டச் பண்ணுறா. இந்த பக்கம் ஜிமின் தான், ஏய் இன்னும் தொடாத போந்தாண்டா, ஏய் ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தள்ளி விட்றான். ஸோ அந்த பொண்ணு கேட்காம அந்த ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி கைத்தாங்களாக கூட்டிகிட்டு ஸோ ரெஸ்ட் ரூம் சாரா அந்த அந்த ரெஸ்டாரண்ட்லேயே ஒரு ரூம் இருக்கும், அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறா. இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு ஜிமினோட ஷர்ட்லாம் அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே அன்பட்டன் பண்ணிகிட்ருக்கா. ஸோ ஒரு 3 பட்டன்ஸ் அன்பட்டன் பண்ணியிருப்பா. இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே அவனுக்கு ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆயிட்டு, ஏய் நடி பண்ணுற, ஏய் தள்ளி போ, ஏய் அடிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான் ஜிமின். இந்த பக்கம் அவளுக்கு டக்குன்னு ஒரு ஸ்லாப் விழுதுறா. இப்போ அந்த பொண்ணு தான் ஆ அப்படின்னு சொல்லிட்டு போய் பெட்லேயே விழுவுறா. இப்போ அந்த பக்கம் நம்ம ஜங்குக் தாண்டா, ஏய் மயிர் பரதேசி நாய், யார் மேலே வந்து கையை வைக்கிறா, அதுவும் என்ன திமிர் இருந்தால் ஏன் ஆள் மேலே கையை வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தாண்டா ஸோ அவ்வளோ கோவமாக வந்து அவளை அடிக்கிறான். இந்த பக்கம் அந்த பொண்ணு அப்படியே லைட்டாக ஜர்க் ஆயிடுது.
இல்லை சார், அவன் தான் என் மேலே என்கிட்ட தப்பாக நடந்துக்க மாட்டான். ஏய் மயிரு, அவனை பற்றி எனக்கு தெரியும்டி. கொஞ்ச நேரம் அசந்துட்டேன், அவனை தூக்கிட்டு வந்துட்டல, ஒழுங்கு மரியாதையாக போயிரு. அவ்வளோதான் உனக்கு மரியாதை, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக் தான் அவளை மிரட்டான்டா. இந்த பக்கம் அவளும் ஏஞ்சி டக்குன்னு வெளியே ஓடிடுறா. இப்போ நம்ம ஜிம்மின் தான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். இந்த பக்கம் ஜங்குக் தான், ஏய் ஜிமின் குலச்சி இங்கே பாரு, குலச்சி குலச்சி இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அச்சீஸை டேப் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அந்த பக்கம் ஜிமின் அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் பாடியில் ஒரு மாதிரி ஹீட்டப்பாக ஆகுது. ஸோ ஒரு மாதிரி நெளிகிறான், அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜங்குக் தான், டேய் இங்கே பாருடா, டேய் ஜிமின் என்னாச்சு இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, ஜங்குக்கு வந்து அது மாதிரி தட்டி கொடுத்துட்டே இருக்கான். இந்த பக்கம் ஜிமின் தான், அவனுக்கு இதுக்கு மேலே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே 2 பேரும் சேர்ந்தாப்புல வந்து அப்படி பெட்டில் விழுந்துடுறாங்க. இப்போ ஜங்குக்கு வந்து கீழே இருக்கான், ஜிமின் வந்து மேலே இருக்கான். இப்போ ஜிமின் தான் அப்படியே ஒரு மாதிரி அவன் ஐஸ் எல்லாம் ஒரு அரை ஐஸ் க்ளோஸ் பண்ண மாதிரி பார்க்குறான். ஜங்குக்கு பார்த்துட்டு, என்னாச்சு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஜங்குக், ப்ளீஸ் ஐ நீட் யூ அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இந்த பக்கம் ஜங்குக் அப்படியே அவ்வளோ ஷாக்காக வந்து ஜிமினை தான் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமின் தான், ஹே ஜங்குக் ஐ நீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஜமீன் போயிட்டு அப்படியே ஜங்குக்கு கிஸ் பண்ணிடுறான். அப்படின்ட்டு கிஸ் பண்ணுறான். இந்த பக்கம் ஜங்குக் செம்ம ஷாக்கா அப்படியே ஜிமினை தான் பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படின்ட்டு செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஓகேடா, நான் இந்த பாட்டை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி, கடலா புயலா இடியா மழையா என்னை ஒன்றும் செய்யாதடி, ஆனாலும் தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்தடி, என ஏதோ செய்தடி. காதல் இது